போட்டாரு அப்படியே போய் லாஸ்ட் மென்ன போயிடு அந்த அருமையும் பெருமையுள்ள அன்புள்ள அலமேலு மங்கை மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை வெற்றிவேல் பாரிசாதம் இப்படி சொல்லத்தக்கிய வரமாட்டாங்க போய் தான் வருவாங்க போய் வந்து தாங்க வேசம் அனுப்புவாங்க அதான் அங்க போய் வந்து நம்பிட்டு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது. எந்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தாலும் சரி ஜீவனம் கொடுத்து அனுப்புறதுதான் முறை. சரியா? எந்த ஒரு பிறந்த பொண்ணா இருக்கட்டும், ஒரு நாளோ 2 நாளோ வந்தாலும் சரி அவங்களுக்கு முடிஞ்சது நம்மளால ஏதோ ஒரு 10 ரூபாய் கோபப்படாது. சில பேருக்கு நல்ல பாலிசான மெல்லியா சாப்பிட்டாதான் சில பேருக்கு சுசைட் அரிசி சாப்பிட்டாதான் செய்யணும். ஆனா உன் தங்கச்சி எப்படி தெரியுமா? சுசைட் அரிசியும் பார்க்கும், கிரண் அரிசியும் பார்க்கும், கையாள ரொம்பத்தையும் பார்க்கும், அதான் எல்லாத்தையும் பார்க்கும். அப்பேற்பட்ட அலமேலு, ஐயோ அலமேலுன்னா பார்த்தா நான் எனக்கு மீசமாயி மொத்தம் நீ பிறந்த ஆளாயி சம்ஜான்னு சொல்றாங்களே, அந்த வேலைக்கு நீ வரும்போது நான் கேவலம் ஆயிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்?
அப்படியே யார் ஒரு பிறந்த பொண்ணு வந்தாலும் சரி அவங்க மனம் கோணாமல் படிச்சு நம்ம கையில இருக்கிறது 1000மோ 500 இன்னொரு புடவையோ ஜாக்கெட்டோ மனசார எடுத்து கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்பதான் பிறந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்குமா. அதனால் உங்க வீட்டுக்காரர் வெங்கடேச பெருமாள் அவரும் மோசமான ஆளு. என்னதான் கொடுத்து அமைச்சாலும் குறை சொல்லுவாரு. இருந்தாலும் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். சந்தோஷமா வாங்கிட்டு போ. ஒவ்வொன்றா கேட்டாங்க மாசமாக தருகின்றேன். இதை கூட நான் கொடுக்கணும்னா நான் அண்ணனா இருந்து என்னமா பண்ண போறேன்? மஞ்சாலம் குண்டுங்கம்மா மஞ்சள் மனம் போனவங்களை படிச்சு மஞ்சள் குங்குமமா மஞ்சள் தரமா உனக்கு கேட்கக்கூடிய பொருள் தடை இல்லாம கொடுக்கன்றமா சாமிக்கு ஒரு மழை வந்தாலும் புருவுரு ஒண்ணு காரண போது புருவுரு ஒண்ணு பிடிப்பது போது கட்டி அண்ணா இது மட்டுமா உனக்கு என்ன தரமா? கொத்து தர கொத்து தரபடி அப்படி என்று சொல்லக்கூடிய பொருளும் தரமா? அந்த பொருளும் சேர்த்து வாங்க அண்ணா. எனக்கு காத்தி நீங்க
வளையல்தானம்மா? இதோ வாங்கி வச்சுக்கிறேன் பாருமா, நீ ஏன் கவலைப்படுற? சரி கொடுங்க. அது மட்டுமா? காப்பு கொள்ளு சூட கண்டபரம் காப்பு கொள்ளு காலுக்கு தண்டை. காலுக்கு தண்டை தரமா? தண்டை மாலை. சரி. ஏதாவது ஒரு யானம் பாத்திரம் மாதிரி கொண்டு சொல்லு, ஏதாவது தெரியும். சரி, தண்டை மாலை. பாத்திரம் மகிழ்ச்சி ஆகுதுண்ணா. என்ன வேணும் கேளு மாட்டேன். அண்ணா, ஜந்தன் மாளிகை. பால் காய்ச்சுவதற்கு சாமி, நீ காஜி விடா சொன்னியா? காஜி விடா சேலை. ஆமா, நாஜி விடா சேலை, நாஜி விடா சொல்லு. சில பேர் நிறைய இடத்துல சொல்லிக்கிறாங்க. காஜி விடா சேலை சொன்னீங்க. அந்த சில பேர் நடும்போது என்ன பொங்கலியா நாஜி விட்டாலே நாஜி விட்டாலும் சொல்றான். அப்படி இல்ல, நான் என் தங்கைக்காக காசிக்கு சென்று காசி புட்டா சேலை, இந்த உலகத்திலேயே யாரும் கட்டாத அளவு காசிக்கு போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் தங்கச்சி. புரியுதா? என்ன கேளுமா? அது எழுதிட்டு வந்தா குறைஞ்சு போகுது. அந்த அடிமை அது பக்கத்துல அடிமை வச்சுதான் அது கேப் கொஞ்சம் கை போற வெளிப்படும். அதுதான் அந்த அம்மா சக்கரத்துல போட கேட்குது. தங்கா வாங்கி வச்சுக்கிறோமா, நீ ஏன் கலங்குற? அது மட்டுமா? வாசன மலர்கள் சூடி வாசன மலர் வைக்கிறதுக்கு. இப்போ காலேஜ் போற பசங்க சத்தியமா அண்ணாவோட குளிக்கிட்டே கிடையாது. அவங்க ஆம்பளை முன்னாடி இந்த பழங்க மாதிரி அனுப்புறாங்களா? அதுக்கப்புறம் புதுசு புதுசு உள்ள வாசனை ஆக்கிட்டு புரிய போய் பசி விட்டாங்க. கர்மாவுடைய நேரம் போய் பசி போகும்போது நம்ம பக்கத்துல புரிய கவுளி கேள மாட்டாரா? பிறந்த பொண்ணுக்கு ஒரு மாடு, ஒரு கறவை மாடு
அண்ணனுக்கு தெரியாதா அவங்க வீட்டுக்காரன் இட பையன் பால் மோர் தயிர் குடிக்கிறவன் அவன் கேட்பான்னு எனக்கு தெரியாதாப்பா மாடு கட்ட முடிவேன் கரீனா உடுக்கினா பெரிய மனுஷன் நினைப்பா கஷ்டப்பட்டு பேசக்கூடாது பால் தயிர் இல்லாம இருக்க மாட்டான் யாரு விட்டு வயற எடி முட்டு வயறான்னு சொல்லு அப்ப எப்படி வாய் போய் பண்ணி குழந்தையான் பண்ணி பேசலாம் தப்பு நாங்க பொண்ணு வச்சு வாழ மாட்டோம் ஒழுங்கா பேசி எனக்கு வருகிறேம்மா தொப்பு கோடம் நான் தட்டு தொப்பு கோடம் தட்டு நாமளும் தருகிறேன் நீ இன்னொன்று கேட்ட பத்தியா பசுமாடு தருகிறேன் இதையும் வச்சுக்க பசுமாடும் தருகிறேன் பட்டி நீ என்ன சொல்றாருன்னா உலகத்துல உள்ளது என்ன குடுப்பாரா உள்ள ஒட்டுதான் அவனுக்கு கொடுக்க முடியாது சொல்றாரு ஊரை தங்கா அந்த பட்டி நீ அனைவரும் பாட்டுலாம் போறதுங்க அப்படிதான் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தா பட்டி நிறைய ஆடு மாடு தருகிறோமா அது மட்டும் கிடையாது அம்மா தங்கச்சி ஒரே ஒரு குறை கூட இருக்கு ஆமா சத்தியமா சொல்றேன் இது நம்ம துரோகம் பண்ணா ஒன்றை மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது குத்தச்சோரா விடுவேன் ஒரு வாரி வாரி குடு எல்லாம் வாங்கிட்டு எனக்கு மிகவும் மனநிறைவுடன் இருக்கின்றது அண்ணா நான் சென்று வருகிறேன் போய் வரேன் போ போய் வரேன் சென்று வருகிறேன் தங்கா நீ போய் வரும் ஒரு ஆதி குடிச்சா கதை வாங்கினியோ கெஞ்சி வாங்கினியோ நெக்க வச்சோ முண்டாட்டி ஜாலியா இருக்கு குடிச்சுட்டேன் எப்ப தும்ப போய் வரட்டும் நல்லா இருக்கட்டும் நம்ம கெஞ்சாலும் நம்ம கடவாரி எடுத்து கூலி செஞ்சாலும் புத்தனாலும் மோங்கி எடுத்து படிச்சாலும் நம்ம ஓய்ச்சிக்கலாம் ஆனா அவன் நல்லா இருக்கட்டும் நல்லா நினைக்கிறான் தங்கா நீ போய் சந்தோஷமாக சென்று கணவர் இடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வர வேண்டும் தங்கா எந்த முறை வந்தாலும் தள்ளி அங்க போய் பார்த்து உங்களோட தனியாக நான் சாப்பிட்டேன் எனக்கு தனி இந்த தோசை